கடந்த வாரத்திலே நாம் முக்கியமாக பிலடெல்பியா சபையிலே நாம் சிந்தித்த ஒன்று என்னன்னா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். இது எந்த சபைக்கு கொடுத்தது, எப்போது இந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பது நமக்கு முக்கியம். அந்த அடிப்படையில் அந்த சபை என்ன செஞ்சிச்சு? கொஞ்சத்திலே அது உண்மையா இருந்த சபை. அந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், அப்படிதானே பேசுறாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 8ஆம் வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக. அப்ப திறந்த வாசல் ஆசைப்படுகிற நாம், நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் அவருடைய வசனத்தை கை கொள்ளும் போதுதான் நமக்கு திறந்த வாசல் என்பதை உங்களுக்கு என்ன செய்தேன்? சொல்லிக் கொடுத்தேன். முக்கியமாக இந்த பிலடெல்பியா சபை ஒரு சுவிசேஷ சபை என்று வரலாற்று ஆசிரியர்களால் அறியப்படுகிறது. அதாவது இந்த பிலடெல்பியாவுடைய சபையின் காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா, மிஷனரிகளுடைய காலகட்டம் என்று அநேக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது 17ஆம் 18ஆம் நூற்றாண்டினுடைய சபை காலங்களை குறித்தது என்று சொல்லுகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி இது 2000 வருடத்துக்கு முன்பாக ரோம பேரரசின் கீழ் இருந்த பிலடெல்பியா என்கிற பகுதியில் இருக்கிற சபையை குறித்ததாக இருந்தாலும், ஆவிக்குரிய நிலையிலே இந்த சபை வெவ்வேறு காலகட்டத்தை குறித்ததான சபை என்றும் சில வரலாற்று ஆசிரியர் என்ன செய்யறாங்க? சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த பிலடெல்பியா சபை என்பது 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டிலே இருந்த அந்த மிஷனரி காலத்து சபை. அதாவது மார்ட்டின் லூத்தர் மூலியமாக 15ஆம் நூற்றாண்டில் என்ன செய்து மறுமலர்ச்சி சபை உருவாகிறது அல்லவா? அந்த சபைக்கு அப்புறம் எழும்பிய மிஷனரி காலத்து சபைகளை குறித்து, அந்த காலகட்டத்தை குறித்து சொல்லப்பட்ட சபைதான் இந்த பிலடெல்பியா சபை என்று என்ன செய்யறாங்க? சொல்லுகிறாங்க. அடுத்த வசனம் இங்க வாசிக்கிறோம். இதோ யூதனா இருந்தும் தங்களை யூதன் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தான் சிலர் உனக்கு கொடுப்பேன். இவர்கள் வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறது என்ன செய்வாங்களா? நல்லா கவனிங்க. அவர்கள் உன் பாதத்துங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து. எப்ப இதெல்லாம் நடக்கும்? நாம இதெல்லாம் பேசும்போது கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா, இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் நம்முடைய பேரை கனப்படுத்துகிற ஒரு நாள் நிச்சயமாக என்ன செய்யும்? வரும். அந்த கொஞ்ச பலத்திலே நாம் உண்மையா இருக்கும்போது, அந்த கொஞ்ச பலத்திலே நாம் உத்தமமா இருக்கும்போது, அந்த கொஞ்ச பலத்திலே வசனத்தை கை கொண்டு நாம் வாழும்போது ஒரு நாள் வரும். யூதர்கள்லாம் இருந்தும் தங்களை யூதன் என்று பொய் சொல்லுகிறவரை சாத்தானுடைய கூட்டத்தை கொஞ்சம் பேர் ஆண்டவர் கொண்டு வருவாரு. அவங்க வந்து நம்ம பாதத்தில் விழுந்து கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று அவர்கள் என்ன செய்வாங்களாம்? சாட்சி சொல்லுவார்களாம். இந்த ஆரோக்கியமான சத்தியத்துல கட்டப்பட்டீங்கன்னா சாத்தானுடைய கூட்டத்தாரே வந்து உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை சாட்சி உள்ள வாழ்க்கையா கர்த்தர் என்ன செய்ய முடியும்? இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் என்று நான் சொல்வது பெரிய விஷயம் இல்லையா? மற்றவர்கள் வந்து கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்று என்ன செய்யணும்? சொல்லணும். உங்களை பார்த்து ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை அந்த பிலடெல்பியா சபைக்கு தருவேன் என்கிறார். நம்ம சபைக்கு இதை தரணும் அப்படின்னா, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்று மற்றவர்கள் வந்து சொல்லணும், நம்ம எதிரிகள் வந்து சொல்லணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வசனத்தை பிடிச்சுக்கிறீங்க. கொஞ்சம் பலன் இருந்தாலும் பரவாயில்ல, வார்த்தை என்ன செய்யுங்க? பிடிச்சுக்கிறீங்க. ஆண்டவர் ஒரு தருணத்தை ஏற்படுத்துவார். அப்போது நம்மை பகைக்கிற சத்துருக்கள் வந்து கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார் என்று அவர்கள் நாவிலே அறிக்கையிடும்படி கர்த்தர் செய்ய வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் உனக்கு என்ன செய்வேன்? ஒரு பெரிய ஆபத்து ஒன்று வரப்போகுது. அந்த ஆபத்துல உன் விசுவாசத்தை நிச்சயமா நான் என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். எப்ப பாதுகாப்பாரு? முக்கியமான வசனம் அங்க வசனத்தை பாருங்க. 10வது வசனத்துல என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனமா. உங்க பொறுமையெல்லாம் இல்ல, உங்க பொறுமையை தான் பத்தி உங்களுக்கு தெரியுமே. உங்க பொறுமையை பத்தி உங்களுக்கும் தெரியும், உங்க வீட்டுல இருக்கிற நபர் ஆளுக்கும் தெரியும். நம்ம பொறுமையெல்லாம்
ஒரு அளவுக்கு தான் நம்ம பொறுமை, நம்மளே சொல்லிடுவோம் ஒரு அளவுக்கு தான். ஆனா கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவர். அவர் சொல்றாரு என் பொறுமை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த பொறுமை நமக்குள்ள என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துடைய பொறுமை என்ன பொறுமைன்னு தெரியுமா? அவர் பாருங்க, சிலுவையில் அடிச்சு தொங்க விட்டான். அடிச்சு தொங்க விட்டு கீழே இருந்து ஒரு வார்த்தை, யார? தேவனை, அண்ட சராசரிகளையும் படைத்த தெய்வத்தை சிலுவையில் அடிச்சிட்டான். கீழே சொல்றான், நீ தேவனானால் அல்லது நீ தேவனுடைய குமாரனே ஆனால் உன்னை ரட்சித்துக்கொள். சுத்தியும் இருந்த மக்கள் அதான் சொல்றான், இறங்கி வா, நீ தேவகுமாரன் சிலுவை விட்டு இறங்கி வா அப்படின்னு கூப்பிடுறான். சரி, சிலுவையில கூட அடைஞ்சிருந்தாங்க, அவங்களும் பார்த்து என்ன சொல்றாங்க? நீ தேவனுடைய குமாரன், உன்னை ரட்சித்துக்கொள், என்னை ரட்சித்துக்கொள். எப்படி எப்படி இருக்கும் அந்த சமயத்தில் யோசிச்சு பாருங்களேன். நீங்களா என்ன செய்வீங்க? சக்தியை விட்டு என்ன செய்ய, பஸ்மமாக்கி டப்புன்னு வந்து இறங்கிடுவீங்க, அப்படிதானே? ஏன்னா அந்த வல்லமை எல்லாம் இருக்குது இல்ல. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த வல்லமை எல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? அந்த மாதிரி தான் செஞ்சிருப்போம். ஆனா இயேசு என்ன செய்யறாரு? பொறுமையா இருக்கிறார். நீ என்ன வேணாலும் என்ன அவமானப்படுத்து, என்ன வேணாலும் பேசு, ஆனா நான் இந்த மக்களுக்காக சிலுவையில் அறையணும், இந்த அவமானத்தை ஏற்கணும், நான் மரிக்கணும் இந்த சிலுவையில. பிதா நியமித்த பாத்திரம் இது. பொறுமையா இருக்கிறார் இயேசு. ஜீவன் போற வரைக்கும் என்ன செய்யறாரு? பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவர் பொறுமையா தொங்கிக்கிட்டு இருக்கிறார். இயேசுநாதருடைய பொறுமை அப்படிங்கிறது சும்மா இல்ல. அவர் சொல்றாரு என் பொறுமை. உங்க பொறுமையை குறித்து பேசுற 10ஆம் வசனம் பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். நான் எப்படி பொறுமையா இருந்தனோ அது போல நீயும் உபத்திரவ காலத்துல, உன் கஷ்ட காலத்துல, பிரச்சனைகள் சூழ்ந்த காலத்துல கொஞ்சம் பலன் தான் இருக்குதா, அந்த கொஞ்ச பலத்தின் மத்தியிலையும் நான் பொறுமையா இருந்தது மாதிரி பொறுமையா இருந்தேன்னா நான் உனக்கு என்ன தருவேன்? வரப்போகிற ஒரு பெரிய ஆபத்திலிருந்து உன்னை நான் உன் விசுவாசத்தை காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த பொறுமை நமக்குள்ள என்ன செய்யணும்? அதனால வசனம் எப்படி சொல்லுது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று பேசுகிறார். இயேசுநாதருக்குள்ள என்ன சிந்தனை இருந்துச்சோ அந்த சிந்தனை நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். அவருக்குள்ள இருந்த பொறுமை நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பொறுமை உங்களுக்கு பூரணமாய் இருக்க கடவது. அதுவும் இந்த கடைசி நாளுக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு மெயினா என்ன தேவை? பொறுமை தேவை. ஏன்னா மணவாளன் வர்றாரு வர்றாரு வர்றாருன்னு 2000 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறான், இன்னும் மணவாளன் வந்த பாடு இல்லை. அப்ப இப்ப என்ன வேணும்? பொறுமை உங்களுக்கு பூரணமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறவர் நிச்சயமா வருவார். அவர் வர்ற வரைக்கும் நமக்கு என்ன தேவை? 10 கன்னிகை போறாங்க மணவாளனை எதிர்கொண்டு, மணவாளன் வர்ற தாமதமாகுது. 10 பேர் தூங்கிட்டாங்க. 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. அதுல 5 பேர் ஆயத்தம் இல்லாம வந்துட்டாங்க. 5 பேர் தாமதமானாலும் ஆயத்தத்தோடு வர்றாங்க. நல்ல அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஒருவேளை மணவாளனுக்கு தாமதமானாலும் என்ன தேவை? அணையாம இந்த தீவெட்டிய, இந்த விசுவாசத்தை, இந்த ரட்சிப்பை நான் பார்த்துக்கணும்ட்டு எப்போதுமே ஆயத்தத்தோடு கூட இருந்த அந்த 5 பேரு என்னையும் கொஞ்சம் கூட எடுத்துட்டு போய் காத்துக்கிட்டு இருக்காங்க. மணவாளன் வர்றதுக்கு தாமதமானாலும் அந்த தாமத நேரத்திலும் நான் தீவெட்டியோடு இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வந்திருக்கிறாங்க. அந்த ஆயத்தமாய் அந்த எண்ணெயோடு, அதிக எண்ணெயோடு இருந்தவங்க எங்க போனாங்க? மணவாளன் தாமதமா வந்தாலும் ஆயத்தமாய் உள்ள போயிட்டாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் மணவாளன் தாமதமா, அப்பயே பாருங்க, அப்பயே உண்மையை சொல்லி விட்டாரு, நான் வந்தா தாமதமா தான் வருவேன், நீ கொஞ்சம் எண்ணெயோடு கொஞ்சம் எண்ணெய் செஞ்சுக்கோ, ஜாக்கிரதையா இரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஆண்டவருக்கு. ஏன் தாமதமா வர்றாருன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் என்ன செய்யும்? எல்லாம் அறிந்தவர் அவர். நம்ம சித்தத்தின்படி அவர் நடக்க நினைக்க கூடாது. அவர் சித்தத்தின்படி அவர் எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? நடத்துகிறார். அவர் சித்தத்தை அறிந்து நாம் என்ன செய்யணும்? நீரிய பொறுமையோடு அவருக்காக காத்திருக்கணும். அப்படி காத்திருந்த அந்த 5 கன்னிகளை குறித்து தான் கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் புத்தியுள்ள கன்னிகைகள். புத்தியுள்ளவர்களா, பொறுமையா, ஆயத்தமா அவர் வர்ற வரைக்கும் என்ன செஞ்சிருக்கணும்? காத்துக்கிட்டு இருங்க, காத்துக்கிட்டு இருக்கணும். சோ ஆண்டவர் சொல்றாரு, என் பொறுமையை குறித்த சொல்லிய வசனத்தை நீ கை கொண்டபடியினால் உன்னை நான் என்ன செய்வேன்? காப்பேன் என்று சொல்லுகிறார்.
இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கிறிஸ்துவுக்காக பொறுமை இல்லாத கிறிஸ்தவர்களை தான் நம்ம என்ன செய்ய முடியுது? நினைச்ச உடனே வாழ்க்கையில நடந்துடணும், பொறுமையா இருக்கிறது சுட்டு போட்டாலும் வராத கிறிஸ்தவர்களை தான் இந்த நாட்கள் நம்ம என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. இறுதியா இந்த பிலதெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அப்ப இந்த உனக்குள்ளதை நான் வருமளவும் நீ பற்றி கொண்டிரு அப்படின்னா எதை பற்றி கொண்டிருக்க சொல்றாரு? என்னதெல்லாம் உங்ககிட்ட இப்ப இருக்குதோ, என்ன இருந்துச்சு அந்த சபைகிட்ட? நல்ல கிரியை. 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நல்ல கிரியை இருந்துச்சு, அந்த கொஞ்சம் பலன் இருந்துச்சு, நாமத்தை மறுதலியாமல் இருக்கிற அந்த தன்மை இருந்துச்சு, வசனத்தை கை கொண்டிருக்கிற தன்மை இருந்துச்சு, இது எல்லாம் பொறுமை இருந்துச்சு. மெயினா பொறுமை இருந்துச்சு. இதெல்லாம் அவர் வரும் வரை என்ன செய்யணும்? காத்துக்கிறோம். புரியுதுங்களா? கிரியை விற்றக்கூடாது, பலனை விற்றக்கூடாது, கொஞ்சம் பலனை விற்றக்கூடாது, அவருடைய நாமத்தை மறுதலியாமல் அதை பிடிச்சு கொள்றதை விற்றக்கூடாது, பொறுமையா இருக்கிறத விற்றக்கூடாது. இதெல்லாம் விட்டுடாமல் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறதா புத்தியுள்ள கனியனுடைய வாழ்க்கை. அப்படி வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த 12ஆம் வசனம் முழுக்கவும் நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் எல்லாம் என்னன்னா நித்திய வாழ்வு, நிலை வாழ்வு தான். ஏற்கனவே சொன்னதுபடி இந்த வசனமும் ஆண்டவரோடு கூட நித்தியமாக அவரால் அறியப்பட்டு அவருக்குள் வாழ்கிற வாழ்க்கை குறித்து தான் இங்கேயும் சொல்லுகிறது. அதனால் இந்த பிலதெல்பியா சபை கிட்ட இருந்து நாம் அதிகமா கற்றுக்கொள்கிறது என்னன்னா, ஆண்டவரை அறிந்து கொண்ட நாம் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தரின் வாழ்க்கையில செய்யணும்னு ஆசைப்படுற நாம், அதே சமயத்துல சில நேரங்கள்ல நமக்கு கொஞ்சம் வேலனையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுத்து அதிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்ப ஒரு பேலன்ஸ்டு சத்தியத்திலே நாம் வளர்கிறவர்களாய் என்ன செய்யணும்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல அவர் தப்புவித்தாலும் தப்புவியாமல் போனாலும் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள என்ன செய்யணும்? அந்த பேலன்ஸ் சத்தியத்துக்கு வரணும். ஓகே, அதைத்தான் இந்த பிலதெல்பியா சபைகிட்ட இருந்து நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். சுகமாக்குவதும் கர்த்தர் தான், அதே சமயத்துல பலவீனத்தின் ஊடாக கடந்து போக செய்யறது யாருதான்? தேவன் தான். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு, அக்கினியில் நடக்கும் போது இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டால் அக்கினி இருக்காது, தண்ணீர் இருக்காது. சில சமயங்கள்ல அக்கினியும் தண்ணீரும் இல்லாமலும் தேவன் நடத்துகிறார் என்பது உண்மைதான். ஆனா பல சமயங்கள்ல அக்கினியின் ஊடாக, தண்ணீரின் ஊடாக கர்த்தர் என்ன செய்யறாரு? அதுவும் அவர் தான் நடத்துறாரு. அற்புத சுகத்தை கொடுக்கிறது தேவன் தான். சில சமயங்கள்ல பலவீனத்தின் ஊடாக பவுல் ஜெபிக்கிறார். 3 முறை தன்னுடைய பலவீனம் நீங்கும்படி ஆண்டவர் சொல்லிட்டார், என் கிருபை உனக்கு, உன் பலவீனத்தில் என் பலன். இதுவும் தேவன் தான். அப்ப பேலன்ஸ்டான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ நாம என்ன செய்யணும்? பேலன்ஸ் இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கையில போயிட்டோம்னா, இவர்தான் தேவன், ஜெபிச்சோன்னா பதில் கொடுக்கிறதான் தேவன், என்ன கோடீஸ்வரரை மாற்றுகிறது தான் தேவன், அற்புத சுகத்தை கொடுக்கிறதா தேவன், இவர் மட்டும்தான் தேவன் நினைச்சிட்டோம்னா அவர் இன்னொரு பாதையை நாம் அறியாமல் போவோமானால் விசுவாச வாழ்க்கையில் விழுந்து போவதற்கு என்ன இருக்குது? நாம் ரெண்டையுமே நம்புகிறோம். இந்த வழியிலேயும் தேவன் நடத்த முடியும், இந்த வழியிலேயும் தேவன் நடத்த முடியும். 2 வழியிலேயும் கர்த்தர் கூட இருப்பதைத்தான் முக்கியம். 2 வழியில யார் கூட இருக்கணும்? சிலவங்களுக்கு இந்த வழி இருக்கும், அற்புத சுகம் இருக்கும், செழிப்பு வாழ்க்கை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா யார் கூட இருக்க மாட்டா? ஆண்டு இருக்க மாட்டா சில ஆள்கிட்ட. அது தெரியுமா? அடுத்த சபை அப்படித்தான் பார்ப்போம். அடுத்த சபை என்ன சபை? கடைசியா லவோதிகேயா. லவோதிகே எல்லாமே இருக்கிற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அந்த சபை குறித்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சுட்டி காட்டிடுறேன். 3ஆம் அதிகாரத்துல 17வது வசனம், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தருத்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நான் ஐஸ்வர்யவான் என்றும்
திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவில்லை என்றும் இவனே சொல்லிக்கிறான். அப்படி அப்ப இப்படி இருக்கும், எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் கூட இருக்க மாட்டார். எப்படா வாந்தி பண்ணி போடலாம், இவன் நம்ம தொண்டையில வச்சுக்கிட்டு சகிக்க முடியலையேன்னு இருப்பாரு. ஒரு சில பக்கத்துல எதுவுமே இல்லாதது போல இருக்கும், கஷ்டத்தின் மத்தியில், வறுமையின் மத்தியில். ஆனா கர்த்தர் என்ன செய்வாரு? கூட இருப்பார். நம் வாழ்க்கையில் அடிக்கிற காற்றுகள் மத்தியிலே, புயலின் மத்தியிலே கர்த்தர் கூட இருப்பார். ஊழியத்தின் குறைவுகள் மத்தியிலே, கஷ்ட நிலைமைகள் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே கர்த்தர் என்ன செய்வாரு? கூட இருப்பார். யோசேப்பு குழியில இருக்கும்போது யார் இருந்தாரு? தேவன், கர்த்தர் கூட இருந்தார். போத்திபாரின் மனைவி அங்கே அவனை வலுக்கட்டாயமாக பிடித்திருக்கும் போது, தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு வஸ்திரத்தை விட்டு ஓடி போகும்போது சிறைச்சாலையிலே யோசேப்பு போயிருந்தார். வாசிக்கிறோம், கர்த்தர் சிறைச்சாலையில் மத்தியிலே கர்த்தர் என்ன செய்தார்? கூட இருந்தார். சில நேரங்கள்ல சிறைச்சாலை வாழ்க்கை என்ன செய்யும்? ஒரு ஊழியனுக்கு வரலாம். படுகுழியிலே போடப்படுகிற வாழ்க்கை வரலாம். தனிமையிலே வாழ்கிற வாழ்க்கை சூழ்நிலை ஏற்படலாம். தான் நேசித்த அப்பா இல்ல, சகோதரர்கள் இல்ல, சொந்த பந்தங்களா இல்ல, அனாதையா இருக்கிறான். அந்த சூழ்நிலையில யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். ரெண்டு தரப்பு வழிகளிலும் தேவன் நம்மோடு கூட இருப்பதுதான் முக்கியமே ஒழிய, இந்த வழி சிறப்பான வழி, இந்த வழி கஷ்ட வழி, சிறப்பான வழியில தான் கர்த்தர் இருப்பார் என்று நாம் என்ன செய்ய முடியாது? சொல்லிவிட முடியாது. அதனாலதான் எப்பவுமே நான் சொல்லுவேன், பைபிளை வாசிக்கிற நீங்கள் அதிகமாக மிஷனரிகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை என்ன செய்யணும்? அதுதான் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை பலப்படுத்தும். சரியான கிறிஸ்தவத்தை அதுதான் உங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கும். சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அதுதான் உங்களை ஊக்கப்படுத்தும். மாசத்துல ஒரு மிஷனரியினுடைய வாழ்க்கை வரலாற்றையாவது என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகள் கத்துக்கறணும், படிக்கணும். அவங்க வாழ்க்கையில தேவன் எப்படி நடத்தினார், அவங்க எந்த மாதிரி சூழ்நிலை கடந்து வந்தாங்க, அந்த சூழ்நிலை மத்தியில் கர்த்தருக்காக எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்தார்கள் என்பதை குறித்து வாசித்துக் கொண்டே என்ன செய்யணும்? இருக்கணும். வாசிக்கிறது விற்றக்கூடாது. அதனாலதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது வாசிக்கிறத விற்றாதன்னு சொல்றாரு. நான் வருமளவோ நீ என்ன செய்யணும்? வாசிக்கிறத விற்றாதப்பாங்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற நீங்கள் யாவரும் மிகுந்த பொறுமையோடு கூட, கிரியை விட்டு விடாமல், பலனை விட்டு விடாமல், அப்படி வார்த்தையை கை கொண்டு வாழ என்ன செய்யுங்க? பழகிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம அடுத்த வாரத்தில் லவோதிக்கேயா சபையை குறித்து நாம் என்ன செய்வோம்? சிந்திப்போம். நாம் ஜெபிக்கலாம்.